வணக்கம் தலைமையிலே. ஒரு மாபெரும் உலக சாதனையை இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சித்துறை DRDO சத்தமே இல்லாமல் செய்து உலகத்தை வியப்படைய வைத்திருக்கிறார்கள். இதோட பேர் ப்ராஜெக்ட் விஷ்ணு. ஒரு மணி நேரத்திற்கு 11,000 கிலோமீட்டர் கடக்கக்கூடிய, ஒரு நொடிக்கு 3 கிலோமீட்டரை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய ஸ்கிராம்ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்ட ஹைப்பர் சோனிக் மிசைலை தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு உலகமே மிக வியப்பாக பார்க்குறாங்க. இன்றைக்கு இந்த ஏவுகணையை தடுக்கக்கூடிய ரேடார் தான் இந்த ஏவுகணை கண்டுபிடிக்கணும். பறந்து வரும்போது அந்த மாதிரி ரேடாரும் இல்லை, வான் பாதுகாப்பு சாதனங்கள், மிசைல் சீல்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிம்பாங்க. இதை தாக்கக்கூடிய வான் பாதுகாப்பு சாதனங்களும் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு மின்னல் வேகமானது. அத்தனை வேகத்தில் செல்லும்போது கூட சூழ்ச்சிகள் செய்து செல்லக்கூடியது. சூழ்ச்சிகள் செய்யும் செல்லும் பாதையிலேயே. இப்போ உதாரணத்துக்கு பிரம்மோஸ் சொல்லலாம் அப்படின்னா, இன்றைக்கு நிலைமைக்கு க்ரூஸ் மிசைலில் மிக அதிக வேகம் நம்மிடம் இருக்கும் பிரம்மோஸ் தான். ஆனால் இதை அதை தாண்டக்கூடிய, அதை விட மிக அதிக வேகம் செல்லக்கூடிய ஹைப்பர் சோனிக் மிசைல் 100க்கு 100% இந்தியாவின் தயாரிப்பு. இதோட ஸ்கிராம்ஜெட் இன்ஜினுமே இந்தியா தான் தயாரிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும், இதோட என்ஜின் நம்ம தயாரிக்கும் போது ஏன் போர் விமானத்தின் என்ஜினும் தயாரிக்க முடியல, இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினை போர் விமானத்துக்கு ஏன் போடக்கூட சந்தேகம் வரும். அதையெல்லாம் பார்த்துடலாம். இது சூழ்ச்சிகள் செய்து பறக்கும்போது சூழ்ச்சிகள் செய்யக்கூடியது. இந்த சூழ்ச்சிகள் எப்படி புரியலாம் அப்படின்னா, பறக்கும்போது ஏதாவது பொருள் தாக்க வரும்போது தப்பித்துக் கொள்ளும், அந்த பக்கம் இந்த பக்கம் போய். இதை விட முக்கியமானது, நமது பிரம்மோஸ் ஏவுகணைக்கு கப்பல்களை தாக்க போகும்போது, கப்பலில் ஏவுகணை எதிர்ப்பு அதிக சாதனங்கள் உண்டு. இது நேராக போய் தாக்குவதில்லை. கப்பல்கிட்ட போகும்போது ஒரு எஸ்ஸோ இல்லை ஒரு பாவோ ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் போய் தாக்குது நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணைகள். நிச்சயமாக பிரம்மோஸ் ஏவுகணை தடுக்கவே முடியாது. அதைவிட அதிகம் சூழ்ச்சிகள் செய்யக்கூடியது. இதை போன்ற ஏவுகணை இதுவரைக்கும் 3 நாடுகளில் தான் இருக்குது. ஒன்று ரஷ்யா, அடுத்து அமெரிக்கா, 3வது சீனா. இப்போ நம்ம தேசம் இது 4வது இந்த எலைட் கிளப்பில் இணைஞ்சிருக்கு. இவ்வளோ வேகமான ஹைப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைலை செஞ்சு. இன்னொரு சந்தேகம் வரும், ஈரான் மிசைல் விட்டுருக்காங்கல்ல, அதை விட வேகமாக வருதுன்னா அதெல்லாம் பலாஸ்டிக் மிசைல், இது க்ரூஸ் மிசைல். இரண்டுமே 2 வேறு விதமான அடிப்படை கோட்பாடோடு இயங்கக்கூடியது. இரண்டுமே வெவ்வேறு விதமான தாக்குதலுக்கு உபயோகப்படக்கூடியது. அதனால ரெண்டையுமே செய்கிறாங்க. பலாஸ்டிக்கும் செஞ்சு வைப்பாங்க, க்ரூஸ் மிசைலும் செஞ்சு வைப்பாங்க. பலாஸ்டிக் மிசைல்ங்கிறது ஒரு ராட்சசத்தனமான தாக்குதல் நடத்தக்கூடியது. அதனால் ஒவ்வொரு தடவையுமே பலாஸ்டிக் மிசைலை ஏவ முடியாது. குறிப்பாக இந்த கண்டங்களை கடக்கக்கூடியது, 5000 கிலோமீட்டர் தாண்டி செல்லக்கூடியதெல்லாம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட வேகம், தாக்கும் திறனை கொண்டது. ஈரானில் அது இல்லை. ஈரான் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல. பலாஸ்டிக் மிசைல் செயல்படும் விதம், க்ரூஸ் மிசைல் செயல்படும் விதம் முற்றாக வேறுபட்டது. இந்த பலாஸ்டிக் மிசைல் பலாஸ்டிக் தியரி அல்லது ஆர்ச் தியரிம்பாங்க. ஆர்ச் தியரி விதத்தில் செயல்படக்கூடியது. அதாவது நீங்கள் ஒரு வரவேற்பு வளையத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. வரவேற்பு வளையம் ஒரு பாவை தலைகீழ திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். நீளமாக ஒரு தூண், குறுக்க ஒரு தூண், நீளமாக ஒரு இறங்குற தூண். இதுதான் வரவேற்பு வளையம். இதை போலவே செயல்படக்கூடியது. இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன். இந்தியாவிலேருந்து அக்னி ஏவுகணை அனுப்புகிறாங்க பாகிஸ்தான் நோக்கினா, இது நேராக தாண்டி போகிறதில்ல. முதல்ல இது அதிகபட்சம் செல்லக்கூடிய உயரம் பிரமிப்பாக இருக்கும். 4800 கிலோமீட்டர் உயரம் செல்லும் பலாஸ்டிக் மிசைல். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். அதிகபட்சமாக 4800 கிலோமீட்டர் உயரத்துக்கு போகும். அவ்வளோ உயரத்துக்கு வானம் இருக்குன்னு நமக்கு தெரியல. 4800 கிலோமீட்டருக்கு போய் அதுக்கப்புறம் அந்த குறுக்கு பாதையில் வரும், பாகிஸ்தான் நோக்கி போகும். இந்தியாவிலேருந்து கிளம்பும்போது 4800 கிலோமீட்டர் மேலே போயிடும். பாதையில் மின்னல் வேகத்தில் போகும். அதெல்லாம் பலாஸ்டிக் மிசைல் இதை விட வேகம். அதுக்கப்புறம் குறுக்கு பாதையில் போய் பாகிஸ்தான் வரைக்கும் போயிட்டு மின்னல் வேகத்தில் உள்ளே இறங்கும். இந்த உள்ளே இறங்குற வேகம் தான் மிக அதிக வேகம் பலாஸ்டிக் மிசைலை. யாராலுமே தடுக்க முடியாது.
இப்போ ரஷ்யாலாம் வந்து இப்போ நொடிக்கு 10 கிலோமீட்டர் தாண்டுற மாதிரி வச்சுருக்காங்க. இது பலாஸ்டிக் மிசைல். இது எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இது மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கக்கூடியது, அணுகுண்டுகளை சுமந்து செல்லக்கூடியது, கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சேதத்தை கொடுக்கும். அதுக்காகவே இந்த தியரி பலாஸ்டிக் இல்லை ஆர்ச் தியரின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து மேலே போகும்போது அவ்வளோ உயரம் போயிடணும், அதை தாக்கணும்னா அவ்வளோ உயரம் வந்து தாக்கணும். இன்னொரு ஏவுகணை குறுக்க போயிட்டு கீழே இறங்கும் போது மாபெரும் வேகத்தில் கீழே இறங்கும். அப்போ தடுக்கணும்னா அதை விட வேகமாக இன்னொரு ஏவுகணை வரும். இதற்காக தான் இந்த பலாஸ்டிக் மிசைல் செய்கிறாங்க. இதுவரைக்கு கண்டங்களை விட்டு கண்டங்கள் தாண்டி செல்லும் பலாஸ்டிக் மிசைல் யாருமே இன்னும் உபயோகப்படுத்தவே இல்லை, சும்மா தான் செஞ்சு வச்சுருக்காங்க. தாக்குதல் நடத்தினா அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். க்ரூஸ் மிசைல் அப்படி அல்ல. இது வந்து க்ரூஸ் பண்ணும். இது வந்து அதிகபட்ச உயரமே 15 கிலோமீட்டர் மேலே தான் போகும். அது 4800 கிலோமீட்டர் போகும். இது 15 கிலோமீட்டர் உயரம் போகும். இது குறைவான தூரத்தில் இந்த க்ரூஸ் மிசைலில் வெறும் 5 மீட்டர் உயரத்தில் நம்ம பிரம்மோஸை 5 மீட்டர்னா நீங்கள் கையிலேருந்து கொஞ்சம் குதிச்சிங்கன்னா எட்டி பிடிச்சிடலாம். அந்த 5 மீட்டர் உயரத்தில் கூட அந்த மின்னல் வேகத்தில் பிரம்மோஸ் மிசைல்லாம் வரும். இது வந்து க்ரூஸ் மிசைல். இது எதுக்கு இப்படி செய்கிறாங்க அப்படின்னா, ரேடாரில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. பலாஸ்டிக் மிசைல் அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு திமிர், என்னை வந்து எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோ உயரத்துக்கு போயிடுது. இது வந்து க்ரூஸ் மிசைல் 15 கிலோமீட்டர் உயரம் தான் போகும், ரொம்ப கீழேயும் பறந்து வரும், சூழ்ச்சிகள் பண்ணும். அப்போ வந்து இது ரேடாருக்கு சிக்கிக்கொள்ளக்கூடாது செய்கிறது க்ரூஸ் மிசைல். இது போய் தாக்குதல் நடத்தும். தாக்கும் விதம் வேற வரும். பலாஸ்டிக் மிசைல் மிகப்பெரிய சேதம். க்ரூஸ் மிசைல் அந்த அளவுக்கு சேதத்தை கொடுக்காது. க்ரூஸ் மிசைல் எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, ஒரு கமாண்ட் சென்டரை காலி பண்ணுவதற்கு, வாகனங்களை காலி பண்ணுவதற்கு, லான்ச்சர்ஸை ஏவு தளங்களை காலி பண்ணுவதற்கு, பதுங்கு குழிகளை காலி பண்ணுவதற்கெல்லாம் இந்த க்ரூஸ் மிசைலை கையில் எடுப்பாங்க. ஒரு நாட்டில் உள்ள நகரத்தையே அழிக்கணும் அப்படின்னா இந்த கண்டங்களை விட்டு கண்டங்களை தாண்டுவதை நம்ம கையில் எடுக்கலாம். யாரும் இன்னும் எடுக்கலை. இந்த ஏவுகணைகள் மிக அதிகம் வேணும்னு சொல்லி இந்த இஸ்ரேல் ஈரான் போர் நமக்கு காட்டி கொடுத்துருக்கு. ஈரான் இப்போ வரைக்கும் ஒரே ஒரு போர் விமானத்தை கூட அவங்க வெளியே எடுக்கவே இல்லை. போர் விமானத்தை தொடவே இல்லை. அவங்ககிட்ட போர் விமானம் நிறையா இருக்குது. எங்கே இருக்குன்னே தெரில. எல்லாத்தையும் பாதாளம் தோண்டி ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஒரு போர் விமானம் கண்ணில் சிக்கலை. வெறும் ஏவுகணை மட்டும் வச்சுக்கிட்டு கணிசமான சேதத்தை இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க. வெறும் ஏவுகணை வச்சு அவ்வளோ வான் பாதுகாப்பு சாதனம் கொண்ட இஸ்ரேலாலேயே இந்த ஏவுகணைலாம் தடுக்க முடியல. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அதை விட வேகம், அதை விட சூழ்ச்சி செய்யக்கூடிய ஏவுகணைகள். யாராலும் இன்னைக்கு நிலைமைக்கு உலகத்தில் இதை தடுக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய ரேடார், தடுக்கக்கூடிய வான் பாதுகாப்பு சாதனம் இல்லை. அதெல்லாம் ஹைப்பர்சோனிக் மிசைல், ஸ்கிராம்ஜெட் என்ஜின்லாம். ஹைப்பர்சோனிக் மிசைலாக என்ன? நம்ம பிரம்மோஸ் ஏவுகணை வந்து ஹைப்பர்சோனிக் வகையில் வராது, அது சூப்பர் சோனிக் அப்படிம்பாங்க. ஹைப்பர்சோனிக்னா 5 ஒளியின் வேகம், சவுண்டோட வேகத்தை 5 வேகத்தை தாண்டணும். அதுக்கப்புறம் அது எவ்வளோ வேணாலும் போகலாம், அதுக்கு கணக்கு கிடையாது. 5 ஒளியின் வேகத்தை தாண்டணும். 6170 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அது தாண்டுச்சுன்னா அது ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிம்பாங்க. இதற்கு நிச்சயமாக ராம்ஜெட், ஸ்கிராம்ஜெட் என்ஜின் பொருத்துவாங்க. இது நம்ம இப்போ பொறுத்துக்கு ஸ்கிராம்ஜெட். இன்னைக்கு நிலைமைக்கு அதிக வேகம் கொடுக்கக்கூடிய என்ஜின் தான் ஸ்கிராம்ஜெட் என்ஜின். முழுக்க சீனாவையும் பாகிஸ்தானையும் ஒரு சேர நினைச்சு செஞ்சிருக்காங்க. பொதுவாக ஒரு நாட்டை பற்றி வன்மம் பேசக்கூடாது. நமக்கு பிரச்சனை பாகிஸ்தான் கூட, நம்ம சீனாவை இழுத்து பேசக்கூடாது. ஆனால் இந்த பயங்கரவாத பாகிஸ்தான் எந்த அளவுக்கு நமக்கு எதிரியோ அதை தூண்டி இந்த அளவுக்கு வளர்த்தி விட்டார் சீனா. அதை விட மிகப்பெரிய எதிரி. 80% ஆயுத ஏற்றுமதி சீனா வந்து பாகிஸ்தான் பண்ணுறாங்க. 80% அவங்களுடைய ஆயுத ஏற்றுமதி பாகிஸ்தான் தான் பண்ணுறாங்க. சண்டை நடைபெறும் சூழலில் போர் விமானத்தை 50% தள்ளுபடி விலையில் விற்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வருகின்ற வருஷத்தில் அவங்களுடைய ஆயுத செலவு, டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படிம்பாங்க, அந்த ஆயுத செலவுக்காக 20% அதிகம் நிதி ஒதுக்குறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் சீனா தான். சீனா என்னமோ பெரிய தாதான்னு நினச்சிக்கிட்டு நம்மகிட்ட நேரடியாக மோதாமல் இந்த பாகிஸ்தானை வளர்த்தி மோதுது. நம்மளும் நிச்சயமாக இந்த வேலையை செய்யணும். நம் வளர்த்தி விடும் நாடு சீனாக்கு எதிரான தைவானை சொல்லலாம். தைவான் வந்து தன்னுடைய இறையாண்மை பறிவோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் சீனா தாக்க முடியும், பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த நாட்டோட சுதந்திரம் பறி போக போகுதுன்னு. அந்த நாட்டுக்கு எப்படி சீனா பாகிஸ்தானுக்கு உதவுச்சா நம்ம உதவலாம். அது ஒரு நல்ல நாடு.
அது ஆயுத வலிமையில் பொருளாதார வலிமை இன்னும் கொண்டு போய் சீனாக்கு எதிராக அதை வளர்த்தி விடலாம். அவங்க செய்கிற வேலையை நம்ம செஞ்சு காட்டும் போது அந்த வலி அவங்களுக்கு புரியும். ஆனால் அந்த நிலைமைக்கு வருவதற்கு இன்னும் நம் பொருளாதார ரீதியில் ஆயுத ரீதியில் இன்னுமே வளரணும். நிச்சயமாக மோடிஜி அதை செஞ்சு காட்டுவார், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த காலகட்டத்தில் சீனாவுக்கு மேலே வளர்ந்து தைவான் இதை போன்ற நாடுகளை சீனாவுக்கு எதிராக நிற்க இந்தியாவால் நிற்க வைக்க முடியும். இது பிரம்மோஸோட ஒப்பிட்டு பேசணும்னா, இன்னைக்கு பிரம்மோஸ் தான் அதிக வேகம் போகக்கூடிய க்ரூஸ் மிசைல். இது 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம், நம்மளும் ரஷ்யாவும். இப்போ செய்திருக்கிறது முழுக்க 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 இந்தியாவின் தயாரிப்பு. இதோட வேகம் இப்போ செய்திருக்க நம்ம ஏவுகணை ஹைப்பர்சோனிக் ஏவுகணை 11,000 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு செல்லும். பிரம்மோஸ் 4,000 கிலோமீட்டர் தூரம் 1 மணி நேரத்துக்கு செல்லும் தூரம் பார்த்தீங்கன்னா, இப்போ செய்திருக்கிற ஏவுகணை 1,500 கிலோமீட்டர் தூரம் செல்லும் தூரம், அதை தாண்டும். பிரம்மோஸ் ஒரு 450 கிலோமீட்டர் இன்றைய நிலைமைக்கு தாண்டி செல்லும். எடுத்து செல்லக்கூடிய வெடிப்பொருட்கள் வார்ஹெட் இதில் 2,000 கிலோ வரைக்கும் வெடிப்பொருளை எடுத்து செல்ல முடியும். அதுவும் அணுகுண்டுகள், அதை பொருத்தப்பட்ட 2,000 கிலோ வார்ஹெட்டை இந்த ஏவுகணை எடுத்து செல்ல முடியும். இந்த ஏவுகணை மொத்தமாக தயாரிக்கும் போது இதற்கோட பெயர் இந்த தயாரிக்கும் தொகுப்புக்கு பெயர் ப்ராஜெக்ட் விஷ்ணு. விஷ்ணு கடவுளின் பெயரில் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஏவுகணையுடைய பெயர், குறிப்பிட்ட இந்த ஏவுகணையோட பெயர் ETLDHCM அப்படிம்பாங்க. த எக்ஸ்டெண்டட் ட்ராஜெக்டரி லாங் டியூரேஷன் ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிம்பாங்க. ஒருவேளை வருகின்ற காலத்துக்கு இதுக்கான பெயரை மாற்றலாம். இதுக்கு பொருத்தப்பட்டிருக்க ஸ்கிராம்ஜெட் என்ஜின் எந்த அளவுக்கு வல்லமை மிகுந்தது அப்படின்னா, இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் கிரவுண்டில் சோதனை செய்யும்போது, தரையில் சோதனை செய்து பார்க்கும்போது, அமெரிக்கா 250 நொடிகள் தொடர்ச்சியாக இந்த ஸ்கிராம்ஜெட்டை ஆன் பண்ணி சோதனை பண்ணி காமிச்சாங்க. அது மிகப்பெரிய அளவில் கொண்டாடினாங்க அமெரிக்கா. ஆனால் நமது விஞ்ஞானிகள் இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினை கிரவுண்டில் 1000 நொடிகள் தொடர்ச்சியாக சோதனை செய்து காமிச்சிருக்காங்க. அமெரிக்காவை விட 4 மடங்கு மேலாக சோதனை செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு பெரிதாக வரல. மிகப்பெரிய பாராட்டுகள் DRDOக்கு. இது ஒரு மிகப்பெரிய மைல்கல் சாதனையை சொல்லலாம். இந்த ஹைப்பர்சோனிக் இந்த ஏவுகணை முப்படைகளில் சேர போகிறது. இந்தியாவுடைய ஆர்மியில், தரைப்படையில், விமானப்படையில், கப்பற்படையில் 3க்குமே வாங்க போகிறாங்க. ஏன்னா இது நடமாடும் வாகனத்தில் இது ஏவலாம். லான்ச்சர் அடிப்பாங்க. நடமாடும் வாகனத்தில் வச்சு இது ஏவலாம். கப்பல்களில் வைத்து இதை ஏவலாம். போர் விமானங்கள், மிகப்பெரிய போர் விமானங்கள் வைத்து இது ஏவலாம். இதெல்லாம் அதாவது முப்படைக்கும் நம்ம இதை வாங்க போகிறாங்க. இப்போ இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் தொழில்நுட்பத்தை ராக்கெட் ஏவுவதற்கு, நம்ம இஸ்ரோ ராக்கெட் ஏவுறாங்க இல்லையா, அதுக்கு பயன்படுத்த முடியுமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு மணி நேரத்துக்கு 11,000 கிலோமீட்டர், நொடிக்கு 3 கிலோமீட்டர் தாண்டி போகும்போது, 2,000 கிலோ வெடிப்பொருள் எடுத்துகிட்டு இது போகும்போது, 1,500 கிலோமீட்டர் தான் போகும்போது மிக பெருத்த சேதத்தை எதிரி நாடுகள் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஈரான் இஸ்ரேலை பார்க்கறதெல்லாம் குழந்தை மாதிரி, நீங்கள் அந்த ஏவுகணை தாக்குதல் பார்க்குறீங்க. இதற்கு முன்னால் அவைகளெல்லாம் குட்டி குழந்தை போல. அவைகளை ஒப்பிட்டு இதை பேசணும்னா இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் ஒரு மிகப்பெரிய ராட்சசன் போல. அதே சமயம் நீங்கள் அக்னி ஏவுகணையில் எடுத்து பேசுனீங்கன்னா அதோட சேதத்தை இதோட ஒப்பிட்டு பேசவே முடியாது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட சேதத்தை நம்ம கொடுக்க முடியும். அதெல்லாம் ஸ்கிராம்ஜெட் என்ஜின், ராம்ஜெட் என்ஜின், டர்போஜெட் என்ஜினா, இவை 3மே இந்த போர் விமானங்கள் ஏவுகணையை அதில் பொருத்தக்கூடிய என்ஜின்கள். 3மே அடிப்படையில் செயல்படும் விதம், 3க்குமே அடிப்படையில் செயல்படும் தியரி ஒன்று தான் 3க்குமே. ஆனால் அதில் பொருத்தப்பட்டிருக்கின்ற இயந்திரங்கள் மாறுது. இந்த 3 இன்ஜின்லையுமே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். செயல்படும் விதம் 3க்குமே ஒன்று தான். டர்போஜெட்டும் ஒன்று தான், ராம்ஜெட்டும் ஒன்று தான், ஸ்கிராம்ஜெட்டும் ஒன்று தான். டர்போஜெட் அப்படிங்கிறது இந்த போர் விமானங்களில் பயணிகள் விமானங்களில் பொருத்துவாங்க. டர்போஜெட், டர்போ ஃப்ளாப் ஜெட் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஸ்கிராம்ஜெட், ராம்ஜெட்லாம் ஏவுகணையில் பொருத்துவாங்க. செயல்படும் விதம் ஒன்று தான். எதில் முன்னாடி இருக்கும் காற்றை அதிவேகமாக உள்ள உறிஞ்சி, அதுக்கப்புறம் எரிபொருளோடு சேர்த்து பற்ற வைத்து, அதுக்கு முன்னாடி அந்த காற்றை அழுத்தப்படுத்தி பற்ற வைத்து வெப்ப காற்றாக அழுத்தமான வெப்பமான காற்றாக மாற்றி
பின்னால் தள்ளி விடுவாங்க. பின்னால் வேகமாக வந்த வேகத்தில் எரிஞ்சு வேகமாக பின்னாடி போகும். பின்னாடி போகும்போது அது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருப்பது போல இது முன்னால் இருக்க பொருளை எது இது பின்னால் தள்ளி விடுச்சோ அந்த பொருளை முன்னால் தள்ளி விடும். இதுதான் இந்த என்ஜினுக்கு அடிப்படையான தியரி. இதுதான் அடிப்படையில் இல்லை, இந்த மூணுமே செயல்படும். ஆனால் இது பொருத்தப்பட்டிருக்கின்ற பாகங்கள் தான் பிரச்சனையே. இது பழையது டர்போஜெட், அதோட ஸ்டைல் டர்போஜெட் தான் பழசுன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா முன்னால் ராட்சச காற்றாடி ஃபேன் பாங்க வேகமாக சுழலும். அது வேகமாக சுழலனால தான் காற்றை உள்ள இழுக்கிறது. அது மிக வேகமாக சுழலக்கூடியது. அதுக்கப்புறம் வேகமாக சுழலக்கூடிய கம்ப்ரஸர் இருக்கும், நிறைய பல் இருக்கும். அது எதுக்குன்னா அந்த வந்த காற்றை அழுத்தமான ப்ரெஷரான காற்றாக மாற்றக்கூடியது அந்த அது சுழலும் பாகங்கள் தான். மூன்றாவது டர்போஜெட்டில் வரும்போது மூன்றாவது இடத்துல அந்த காற்றையும் அழுத்தமான காற்றையும் எரிபொருளையும் சேர்த்து பற்ற வச்சு விடுவாங்க. கம்பஸ்டன் சாம்பர்பாங்க, அது மூணாவது. நாலாவது இந்த காற்று எரிக்கப்பட்ட வெப்ப காற்று வேகமாக அப்படியே வெளியே அங்கே ஒரு டர்பைன் ஒன்று இருக்கும், அதில் மோதி சுழல வைக்கும். அது ஒரு சுழலும் பாகம் தான் இது போர் விமானத்தில். இந்த டர்பைனுக்கும் முன்னால் இருக்க ஃபேனுக்கும் இடையில ஒரு சாஃப்ட் இருக்கும். இது டர்பைனில் மோதுறதுனால சாஃப்ட் சுற்றும், சாஃப்ட் சுற்றுறதுனால முன்னால் இருக்க ஃபேன் சுற்றும், இப்படி மாற்றி மாற்றி சுற்றும். அதுக்கப்புறம் அந்த காற்று டர்பைனை சுத்த வைத்து அதே வேகத்தில் வெளியே போய் இந்த நாசல் வழியாக பின்னால் முனை வழியாக வெளியே போகும்போது அந்த வெளியே போகிறனால எதிர்வினையாக அந்த போர் விமானத்தை முன்னால் நோக்கி தள்ளி விடுது. அந்த என்ஜினை தள்ளும்போது அதில் மாட்டப்பட்ட போர் விமானமோ பயணிகள் விமானமோ எல்லாமே இந்த தீர்வு தான் முன்னாடி போகும். இதில் எல்லாமே சுழலும் பாகம் இருக்கும். டர்போஜெட்டில் முன்னாடி இருக்க ஃபேன் ஒரு சுழலும் பாகம் தான். அதுக்கப்புறம் இருக்கிற கம்ப்ரஸர் சுழலும் பாகம் தான். அதுக்கப்புறம் இருக்கிற டர்பைன் சுழலும் பாகம் தான். இதையெல்லாம் இணைத்து இருக்கிற சாஃப்ட் சுழலும் பாகங்கள் தான். எல்லாமே சுழலும் மெட்டல் உலோகப் பொருட்கள் தான். ஆனால் இது எதுவுமே இந்த ராம்ஜெட்லையும் ஸ்கிராம்ஜெட்லையும் இருக்காது. இந்த ராம்ஜெட்டும் ஸ்கிராம்ஜெட்டும் ஒரே கோட்பாடில் செயல்படுது. ராம்ஜெட் அதிக வேகம் செல்லாது, ஸ்கிராம்ஜெட் மிக அதிக வேகம் செல்லக்கூடியது. இந்த சுழலும் பாகங்கள் எதுவுமே இல்லாமல் இது எப்படி செயல்படுதுன்னா, இந்த ராம்ஜெட் ஸ்கிராம்ஜெட் ஏவுகணையில் பொருத்தப்பட்டிருக்கும். முதல்ல ஏவுகணை கீழேருந்து போகும்போது ஒரு ராக்கெட் என்ஜின் தான் செயல்படும். ஸ்கிராம்ஜெட் என்ஜின் ஆன் ஆகாது, ராக்கெட் என்ஜின் செயல்படும். ராக்கெட் என்ஜின் கணிசமான வேகத்துக்கு ராக்கெட் என்ஜின் தான் கொண்டு போகும். அந்த கணிசமான வேகம் கிட்டத்தட்ட இந்த வேகம் ஒளியின் வேகத்தெல்லாம் எட்டின பிறகு அதுக்கப்புறம் இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் ஆன் பண்ணி விடுவாங்க. ஸ்கிராம்ஜெட் என்ஜின் வேறு எதுவுமே இல்லை, சுழலும் பாகங்கள் ஒன்றுமே இல்லை. அது நல்லாக இந்த ராக்கெட் என்ஜின் மேலே கொண்டு போய் அது பறக்க வச்சிடும். நடுவானில் பறக்க மின்னல் வேகத்தில் பறக்க வச்சுக்கிட்டு இந்த ராக்கெட் என்ஜின் செயல்படாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் ஆன் பண்ணும்போது இது ஏற்கனவே வேகமாக பறந்துட்டுருக்கனால மின்னல் வேகத்தில் காற்று உள்ளே வரும், உரியாது. அங்கே ஃபேன் உரியும், இங்கே உரியல. வரக்காற்று மிக வேகமாக உள்ளே வரும். கூம்பு வர முன்னால் ஒரு வடிவத்தை வச்சுருப்பாங்க, கூம்பு போன்று. அதில் பட்டு நல்லா விரிவடைஞ்சு அந்த காற்று மிக வேகமாக உள்ள வந்த பிறகு இங்கே எரிபொருள் ஹைட்ரஜன் வச்சுருப்பாங்க. அந்த ஹைட்ரஜனோடு சேர்ந்து கம்பஸ்டன் சாம்பர் இங்கே இருக்கும். கம்பஸ்டன் சாம்பரில் மிக வேகமாக எரிந்து கொண்டு அதே வேகத்தில் பின்னாடி போகும்போது நாசில் இருக்கும், பின்முனை. அதில் வெளியே போய் தள்ளி விடும் மிசைலை. இங்கே சுழலும் ஃபேன் இல்லை, அழுத்தப்படக்கூடிய அந்த கம்ப்ரஸர் இல்லை, பின்னாடி இருக்கிற டர்பைன் இல்லை, சாஃப்ட் இல்லை, எதுவுமே இல்லை. இது வேகத்தை கொண்டு வந்த பிறகு கூம்பு வடியில் காற்று உள்ள வரும். அதுக்கப்புறம் எரிக்கப்படும். அதே வேகத்தில் வேகமான வெப்பமான காற்றாக வெளியே போகும். நாசில் வெளியே போகிறதுனால எதிர்வினையாக அந்த மிசைலை முன்னாடி தள்ளிவிடும். இதுதான் ஸ்கிராம்ஜெட். ராம்ஜெட்டில் எல்லாமே இதுதான். முன்னால் வர காற்றை கம்மி பண்ணுற மாதிரி அமைப்பு வச்சுருப்பாங்க. முன்னால் காற்று அவ்வளோ உள்ளே வராத மாதிரி ராம்ஜெட்டில் இருக்கும். ஸ்கிராம்ஜெட்டில் மிக அதிக காற்று உள்ள வரனால மின்ன வேகத்தை செயல்படும். இதுதான் சொல்கிறது, செயல்படும் விதம், அது செய்கின்ற வேலையோடு தான் அதில் பொருத்தப்பட்டிருக்கிற அமைப்புகள் உலோகங்கள் தான் வேறுபடும். இதில் சுழலும் பாகங்கள் இல்லாதனால அதிக வேகத்துக்கு கொண்டு போக முடியும். விபத்துகள் இல்லாமல் மிக அதிக வேகத்துக்கு கொண்டு போக முடியும். அதுதான் ஸ்கிராம்ஜெட் என்ஜினோட ப்ளஸ் பாயிண்ட்.
இன்னைக்கு செய்திருக்க இந்த மிசைலில் பொருத்தப்பட்டிருக்க ஸ்கிராம்ஜெட் என்ஜின் முழுக்க முழுக்க மேட் இன் இந்தியா. நம்மளுடைய இந்தியாவுடைய தயாரிப்பு மிக மிக பெருமை மிக்கது. அமெரிக்காவை விட 4 மடங்கு வேக நேரத்தில் நம்ம சோதனை செய்து காட்டிய என்ஜின். அமெரிக்கா நம்ம விட 4 பங்கு கீழே தான் இருக்காங்க. ஒரு முக்கியமான சந்தேகம், இந்த ஏவுகணை ஸ்கிராம்ஜெட் என்ஜின் மூலமாக கொண்டு போகும்போது பறக்க விடும்போது ஏன் போர் விமானத்தை செய்ய முடியாது அப்படின்னா, இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் இப்பொழுது வந்திருக்கிற டெக்னாலஜி, இன்று தொழில்நுட்பம், போர் விமானங்கள் மிக பழையது. இனி ஒருவேளை நம்ம இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினை போர் விமானங்கள் பொருத்த முடியுமான்னு சோதனை செய்வாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 2 என்ஜின் நிச்சயம் தேவைப்படும். அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ போர் விமானத்துக்கு ஒரே வகையான என்ஜின் செயல்படுது. இங்கே 2 வகை என்ஜின் நிச்சயமாக வைக்கணும். ராக்கெட் என்ஜின் மூலமாக நீங்கள் போர் விமானத்தை மேலே தூக்கிட்டு போய் மின்னல் வேகத்தில் பறக்க வச்ச பிறகு அதில் வர காற்றெல்லாம் வர ஆரம்பித்த பிறகு ராக்கெட் என்ஜினை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை ராக்கெட் என்ஜின் முடிஞ்சு போயிடும், ஸ்கிராம்ஜெட் ஆன் ஆகலாம். வருகின்ற காலகட்டத்தில் போர் விமானங்களை நிச்சயமாக சோதனை செய்வாங்க. ஆனால் இந்த 2 என்ஜின் வைக்கணும் வைக்கணும்னு சொல்லும்போது அதை வேணாம்னு சொல்லுவாங்க. போர் விமானத்தில் ஒன்றுலேயே பறக்கலாம், ஏன் அது ஒன்று இது ஒன்று அப்படிம்பாங்க. இவ்வளோ வேகம் ஸ்கிராம்ஜெட் ஹைப்பர் சோனிக் வேகம்லாம் போர் விமானத்துக்கு அவசியமே கிடையாது. இந்த 6170 கிலோமீட்டர் வேகம், 11,000 கிலோமீட்டர் வேகம்லாம் போர் விமானங்களுக்கு அவசியமே கிடையாது. போர் விமானங்கள் பயணிகள் விமானம்லாம் மனிதர்கள் உயிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இவ்வளோ வேகம் தேவையில்லாமாங்க. உலகத்திலேயே மிக அதிகமாக வேகத்தில் செல்லக்கூடிய பயணிகள் விமானம் கான்கார்ட்னு செஞ்சாங்க பிரான்ஸில். மிக ஒரு பெருமை மிக்க விமானம். அதில் பயணம் செய்வதற்கு ரொம்ப 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 விருப்பப்பட்டு போவாங்க. இந்த கான்கார்டோட வேகம் சவுண்டை தாண்டிச்சு, ஒளியின் வேகத்தை தாண்டிச்சு. 2450 கிலோமீட்டர் வேகத்தில் கான்கார்டு பறந்துச்சு மின்னல் வேகத்தில். இந்த போயிங்கை விட 2 மடங்கு 2.5 மடங்குன்னு சொல்லலாம் அந்த வேகத்தில் பறந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு விபத்தில் சிக்கிச்சு, ஒருவருமே பிழைக்கலை, மொத்தமாக எரிஞ்சிட்டாங்க. அப்போ இந்த வேகம் தப்புன்னு சொல்லி அந்த பறந்து கொண்டிருந்த கான்கார்டை முழுசாக நிப்பாட்டிட்டாங்க. கான்கார்டே இப்போ இல்லை. இப்போ போயிங்கும் ஏர்பஸும் தான். போயிங் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1150 கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்லும். அதனால் இந்த அளவுக்கு 2450 கிலோமீட்டர் தேவையில்லை அப்படிங்கும்போது பயணிகள் விமானத்தில் இதெல்லாம் அவசியமே இல்லை. ஸ்கிராம்ஜெட் என்ஜின் பொறுத்து இவ்வளோ வேகம் அவசியம் இல்லை. ஒரு சின்ன தப்பு மொத்த விமானத்தையுமே தெறிக்க விட்டுரும். அதே போல் உலகத்தில் அதிவேகமான போர் விமானம் சொல்லி பெருமையை பெற்றது மிக் 25. அது மிக் 25 இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத ரெக்கார்டை வச்சிருக்கு. 3948 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு மின்னல் வேகத்தில் போகும். 3.5 மடங்கு ஒளியை விட அதிகம். 3948 கிலோமீட்டரில் அந்த என்ஜின் செயல்பட்டுச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ வேகத்தில் ஓட்ட வேணாம், குறைச்சி ஓட்ட சொல்லி அதுக்கு ஒரு உத்தரவு போட்டு 3455 கிலோமீட்டர் வேகத்தில் மிக் 25 ஓட்ட சொன்னாங்க. அதுலேயுமே பறக்க முடியல, அந்த வேகத்துலையுமே பறக்க முடியாமல் இன்னும் குறைங்கன்னு சொல்லி சில விபத்தில் சிக்கின பிறகு மிக் 25க்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க. இந்த 3400 கிலோமீட்டர் பறந்தது. இப்பொழுது அதிக வேகம்னு சொல்கிறது எல்லாமே 2400 கிலோமீட்டர் அதிகபட்சமாக சொல்லுவாங்க. அவ்வளோ வேகம்லாம் பறக்க வேண்டிய அவசியம் இல்லை. போர் விமானம் அவ்வளோ வேகத்தில் பறக்க மாட்டாங்க, அவ்வளோ வேகத்தில் போகும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த போர் விமானம் 7000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர்லாம் தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் பறக்க முடியாதுன்னு சொல்லலாம். உலோகங்கள் தாங்காது. அவ்வளோ வேகத்தில் பறக்கும்போது மிக அதிக கொதிநிலை வெப்பம் உருவாகும். அதையெல்லாம் எந்த உலோகம் தாங்காது. இதுக்குன்னு சிறப்பான உலோகங்கள்லாம் போட்டுட்ருக்கணும், அவசியம் அல்லன்னு சொல்லலாம். இதை விட முக்கியமானது இந்த ஏவுகணைகள்லாம் ஒரு வழி பயணம் தான். அது போகிறதோட சரி, திரும்ப வர வேண்டிய அவசியம் ஏவுகணைக்கு இல்லை. அதில் மனிதன் யாருமே இல்லை. போர் விமானம் அப்படி இல்லை. ஏவுகணை போது சொல்கின்ற இலக்கை மின்னல் வேகத்தில், வேறு எதுவுமே அதுக்கு அவசியமே இல்லை, வேறு எந்த குறிக்கோளுமே இல்லை. ஒரே குறிக்கோள் தாக்குதல் நடத்தணும். போய் தாக்குதல் நடத்தி அதோட முடிஞ்சு போயிடும். போர் விமானம் அப்படி இல்லை. மெதுவாக மேலே பறக்கும், அப்புறம் மின்னல் வேகத்தில் பறக்கும், அங்கே போய் எதிரிட்டு தப்பிச்சு பின்னாடி வரும், திரும்ப முன்னாடி போகும், அங்கே போய் குண்டுகளை போடும், இன்னொருத்தரை பார்த்து சுடும், தரைத்தளத்தில் டாங்குகளை தாக்கும். இந்த மாதிரி பல வேலையை அந்த போர் விமானம் செய்யும். அதில் விமானிகளும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்பின இடத்துக்கே மெதுவாக தயாராகணும். பல வேலை செய்யும்போது
அதுக்கு இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் ஒத்து வராது. இப்பொழுது பொருத்தப்பட்டிருக்கிற டர்போ இன்ஜினும் இப்போ பறக்கின்ற ஸ்டைலும் தான் போர் விமானத்துக்கு ஒத்து வரும், பயணிகள் விமானத்துக்கு ஒத்து வரும். அந்த ஏவுகணை வந்து ஒரு வழி பயணம், வேற குறிக்கோளே இல்லை, மின்னல் வேக தாக்குதல் நடத்துறதுனால ஸ்கிராம்ஜெட் என்ஜினை பொருத்தி இவ்வளோ பெரிய வேகத்தை அடைய வந்து நம்ம செய்கிறோம். அதனால் வந்து வருங்காலத்தில் ஒரு வேளை ஸ்கிராம்ஜெட் என்ஜின் வந்து ராக்கெட் அனுப்பும்போது செய்வாங்க. அது இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவிலேயே. ஒருவேளை மின்னல் வேக போர் விமானம் சொல்லி ஏதாவது கண்டுபிடிக்கலாம் வருங்காலத்தில். ஆனால் அந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் வரும். இது முழுக்க முழுக்க இந்த ஸ்கிராம்ஜெட் இந்த தொழில்நுட்பம் இந்தியா தயாரிச்சது, மேட் இன் இந்தியா. உண்மையாக பெருமையான விஷயம். நன்றிகள்.